ஐயா 2026 உங்களோட ஓட்டு யாருக்கு? டிஎம்கே. டிஎம்கேங்களா? என்ன காரணம் ஐயா? என்ன காரணம்னா எல்லாமே நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காரு. அதனால் டிஎம்கே தான் ஓட்டு. டிஎம்கே. இப்போ நல்லம்பள்ளி பகுதியில் கோரிக்கைகள்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லை, கோரிக்கைனா எங்கள் இருந்த எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பாமக எம்எல்ஏ. அதனால வந்து அவர் ஆளுங்கட்சிக்கு இல்லாத எதிர்கட்சி இதுங்கிறதுனால அவர் நல்லதாக எதுவும் செய்யலைங்க. மற்ற எங்கள் ஊருக்குள்ளேயே ஒன்றும் வந்ததெல்லாம் கிடையாது. இப்போ பிஎம்கே தான் இந்த இருக்கு. எங்கள் ஏரியாவில் பிஎம்கே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து தலித் சமுதாயத்தினால எங்களுக்கு வந்து எதுவும் செய்யலை. அப்படிங்களா? எங்கள் ஏரியாவுக்கு வந்து எதுவும் செய்யலை. இப்போ இந்த பகுதிக்கு என்னென்னலாம் செய்யணுன்ட்டு எதிர்பார்க்குறோங்க? எங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை வைக்கலாத படித்த இளைஞர்கள் வந்து பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு எல்லாமே தனியாக வந்து சிப் இங்கே ஒசூருக்கும் கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே வந்து சிப் எடுக்கும் ஏதோ ஒரு நல்ல வந்து ஒரு தொழில் வளம் இருக்கிற மாதிரி பண்ணி விட்டா பரவாயில்ல. அதே மாதிரி சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சந்தை இருந்துச்சு. இப்போ நிறைய கவர்மெண்ட் இது வந்து பண்ணி அதை குறைச்சிட்டாங்க. நிறைய பேர் விவசாயிகள் வந்து அதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதுக்கு நல்ல வழிப்படுத்தி எங்கெங்க ஆக்கிரமிப்பு அதெல்லாம் கொஞ்சம் அகற்றி கொஞ்சம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். இதுதான் பெஸ்ட்டு. முக்கியமாக நல்லம்பள்ளிக்கு வந்து ஒரு தொழில் வளம் வந்து வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை. நிறைய பொம்பளைங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிட்டு வராங்க. ஓகேங்களா? வேலைக்கு கார்பன்ஸுக்கு அது இருக்குன்னு போயிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் போதும். நல்லா. இப்போ நல்லம்பள்ளி பகுதியில் பெரும்பான்மையான தொழில் என்ன? தொழில் வந்து விவசாயம் தாங்க. விவசாயம் மட்டும்தான். மாடு அவங்க வச்சுட்டு பால் கடந்து ஊற்றிட்டு இருக்காங்க. பெண்கள் அதிகமாக கார்பன்ஸை நம்பி தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் வந்து நல்லது செஞ்சாலும் அது கெடுதல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இது பண்ணது நல்லதுனால சொல்லலை. எங்களுக்கு ஸ்டாலின் பெஸ்ட்டு. ஆமாம். இப்போ டிவிக்கு புதிய கட்சிகள்லாம் வந்திருக்கு, கூட்டணி கட்சிகள். அவர் வந்து சினிமாவில் மட்டும்தாங்க இது பண்ண. நிஜத்தில் வந்து அரசியல் வந்து செட் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வந்து இது கிடையாது இப்போ. ஓகேங்களா? சினிமாவில் மட்டும்தான் நடிக்க முடியும். இதில் வந்து அரசியலில் வந்து பண்ண முடியாது. அதனால் அவரால் வந்து இதில் இது பண்ண முடியாது, நிலைக்க முடியாது. இப்போ மத்திய அரசோட நலத்திட்டங்கள்லாம் நல்லம்பள்ளி பகுதி இல்லைங்க, அதெல்லாம் வந்து எதுவுமே செய்யலைங்க. எங்கள் சிலிண்டர் இப்போ எவ்வளோ விலை அடித்துருக்குது. எல்லாம் சாதாரண ஒரு சாமானிய மக்களை கூட ஒரு போயிட்டு பாருங்க. இவரெல்லாம் வந்து நான் பட்டன் செல் வச்சுருக்கேன், எந்த செல் வச்சுருக்கேன், இவர் பட்டன் செல்லு போய் இப்போ இது பண்ணுன்னா போயிட்டு பண்ண முடியாது. ஓகேங்களா? அவரால் எங்கே போய் சிலிண்டர் வாங்க முடியும்? இவங்களுடைய தவறான வெளியுறவு கொள்கையினால வந்து மக்கள் வந்து சாதாரண பொதுமக்கள் தான் பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ 30 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க எல்லாமே. விறகுக்கு தேடி அப்பெல்லாம் விறகை தேடி வராதவங்க இப்போ விறகை தேடி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நிலைமை கொண்டு வந்து மோடி அரசு வந்து கொண்டு வந்து வச்சிருக்குது. வேற ஏதாவது ஆளுங்கட்சி பற்றி ஏதாச்சும்? ஆளுங்கட்சி தான் நல்ல பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஸ்டாலின் நம்பர் 1. ஓகே. இருக்கிற இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், விவசாயத்தில் இருக்கட்டும்,